வணக்கம் மக்களே. இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டான டாபிக். இந்தியா F-35 வாங்குமா, Su-57 வாங்குமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விவாதம் போய்கிட்டுருக்கு. அதாவது F-35 ஒரு மிகச்சிறந்த ஃபைட்டர் ஜெட் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு உலகத்திலேயே ப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு 5th ஜென்ரேஷன் ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட்னால் அது F-35 தான். முக்கியமான நாடுகள்கிட்ட மட்டுமே அமெரிக்கா விற்கக்கூடிய ஃபைட்டர் ஜெட்டை இன்றைக்கி இந்தியா கிட்ட வாங்கிக்கிடுங்க அப்படின்னு கூவி நம்மள்ட்ட விற்றுக்கிட்டு இருக்காங்க. ஒரு காலத்தில் நம்ம கேட்டப்ப அதை உங்கள் இந்தியாவுக்கு விற்க முடியாதுன்னு மறுத்தவங்க. அதே மாதிரி இந்தியாவில் நடந்த எந்த ஒரு ஏர் ஷோவுக்கும் F-35 இதுக்கு முன்னாடி பங்கேற்றுக்கிட்டது கிடையாது. 2 ரீசன். அவங்க ஏற்கனவே பார்த்திங்கன்னா துருக்கி ரஷ்யா கிட்டேருந்து S-400 வாங்கினதுனால இந்த F-35 ப்ரோக்ராம்லேருந்து துருக்கியை நீக்கினாங்க. ஆனால் இன்றைக்கி இந்தியாக்கிட்ட S-400 2 யூனிட் ஆக்டிவில் இருக்கிறப்பையும் F-35 நம்மள்கிட்ட சேல் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அது இன்னொரு மிகப்பெரிய ஒரு ஹிஸ்டாரிக் மூமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, F-35ம் Su-57ம் பக்கத்தில் பார்க் பண்ணியிருந்ததை நீங்கள் பார்த்துருக்கலாம் பெங்களூரோட ஏர் ஷோவில். சரி, ஓகே. F-35 ஒரு சிறந்த ஃப்ளைட்டு தான், மிக சிறந்த ஃபைட்டர் ஜெட். கிட்டத்தட்ட 1 மில்லியன் மணி நேரம் வானத்தில் பறந்துருக்கு. எண்ணற்ற போர்களில் சந்தித்து முடிசூடாக மன்னனாக விளங்கக்கூடிய ஒரு மிக அற்புதமான ஃபைட்டர் ஜெட். இதில் என்னென்ன நமக்கு அசௌகரியங்கள் இந்த F-35 ஃபைட்டர் ஜெட்டில் இருக்குது அப்படின்னா, இந்த F-35 ஃபைட்டர் ஜெட் மட்டுமே நமக்கு அமெரிக்கா கொடுக்கல. அது கூட நிறையா சைடாக நிறையா ஒட்டி கொடுத்துருக்காங்க. எப்படின்னா நம்ம ஜஸ்ட்டு F-35 மட்டும் நம்ம வாங்க முடியாது. ஜாவ்லின் அப்படின்னா ஆன்டி டேங்க் மிசைல் அதை வாங்கணும். ஸ்ட்ரைக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்மர் வெஹிக்கிளை கூட வாங்கணும். இது போல் இன்னொரு ஆர்மி டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள், இன்னொரு ஃப்ளைட்டு, இதெல்லாம் கூட வாங்கணும். இதில் என்ன நமக்கு ஒரு சட்ட சிக்கல் இருக்குதுன்னா, நம்மள்கிட்ட இருக்க பிரம்மோஸ், நம்மள்கிட்ட இருக்க ஆகாஷ், இது போல இந்தியாவுடைய மிகச்சிறந்த மிசைல் சிஸ்டத்தை இந்த F-35ல் நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அமெரிக்கா கொடுக்கக்கூடிய ஆயுதங்களை மட்டுமே ஃபிக்ஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ளையிங் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 1 மணி நேரம் ஒரு விமானம் பறக்கணும்னா எவ்வளவு பணம் செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு இருக்குது. என்ன ரீசன்? அதாவது இந்த இதில் மெக்கானிக்கல் இதில் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு தெரியும். அதாவது நம்ம எப்படி இந்த ஒரு இன்ஜினை ரன் பண்ணுறோம்னா, சில ஸ்பெஷலைஸ்டு இன்ஜின்ஸ்லாம்